வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பு. யாருக்கு இந்த தள்ளுபடி பெறத்துக்கு தகுதியானவர்கள், தகுதியற்றவர்கள் யார் யாருக்கு இந்த நகைக்கடனை நீங்கள் பெறுவதில் தகுதியே இல்லாத நபர் அப்படின்னா இவர்கள் மட்டும்தான் இதில் 100% தகுதியே இல்லாத நபர்கள். இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் பார்க்கலாம். ஸோ தமிழகம் முழுவதுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்குண்டான தகுதி மற்றும் தகுதியற்றோருடைய பட்டியல் அப்படின்ட்டு நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ 100% நகைக்கடன் வாங்க நீங்கள் தகுதி இருக்கா? ஸோ அந்த வழிகாட்டின் மூலமாக 2 நிமிஷத்தில் அறிஞ்சிக்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் இதற்குண்டான திட்டத்தினுடைய அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாரு. நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது தமிழகம் முழுவதுமே இது நடக்கும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே இருக்குது. ஸோ தமிழகத்தில் 8 குறிப்பிட்ட வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வது குறித்து முக்கிய தகவல்களை வழங்குகிறது. 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு உட்பட்ட கடன்களுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் விளக்கப்பட்டுள்ளது. தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் மற்றும் சரியான ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை வழங்கியவர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மாறாக அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் தவறான ஆவணங்களை சமர்ப்பித்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வெளிமாநில ஆவணங்களை பயன்படுத்தி கடன் பெற்றவர்களுக்கு இந்த சலுகையை பெற தகுதியற்றவர்கள் என இந்த ஆதாரம் குறிப்பிடுகிறது. ஒட்டுமொத்தமாக தங்க நகை கடன் தள்ளுபடிக்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த வீடியோவை நம்ம பண்ணலாம். ஸோ புதிய அரசினுடைய மாபெரும் எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்குறப்ப 8 வகையான பொதுத்துறை வங்கிகளில் 45,000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணி தள்ளுபடி பண்ண போகிறாங்க. 100% முழுமையான தள்ளுபடி. ஸோ இதில் முதன்மை விதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முதல்வர் விஜய் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இதை தள்ளுபடிக்கு கொண்டு வர போகிறாங்க. முதல் விதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 40 கிராமுக்குள் உங்கள் தங்க நகை கடன் இருக்கணும். அதாவது 41 கிராம் இருந்தால் கூட உங்களுடைய தள்ளுபடி நிராகரிக்கப்படும். அரசால் அறிவிக்கப்பட்ட 8 பொது வங்கிகளில் இது தள்ளுபடி கிடைக்கும். ஸோ 1 கிராம் அதிகமானால் கூட உங்களால் தள்ளுபடியை பெற முடியாது. தள்ளுபடியை உறுதி செய்வதற்கான அத்தியாவசிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தவறும் அனுமதிக்கப்பட மாட்டாது. குடும்ப அட்டை, தவறான தகவல்களுக்கு தள்ளுபடியே கிடையாது. நகைக்கடன் பெறும் பொழுது வழங்கிய குடும்ப அட்டை மற்றும் ஆதார் எண்கள் 100% சரியாக இருக்க வேண்டும். விவரங்கள் தவறாக இருந்தாலோ அல்லது வழங்கப்படாமல் இருந்தாலோ தள்ளுபடி அப்படின்றது உங்களுக்கு கிடையாது. உங்கள் ரேஷன் அட்டை தற்பொழுது வரை பயன்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் இரண்டுமே ஒரே நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிறப்பு பிரிவினருக்கு 100% தள்ளுபடி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. தகுதி உள்ளவர்கள் மற்றும் யாருக்கு அப்படின்றது உறுதியாக இருக்கணும். தற்பொழுது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டைகள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் இவர்களுக்கு முழுமையான தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதுதான் தகுதியானவர்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா முகவரி மற்றும் மாநில எல்லை, தமிழ்நாடு முகவரி மற்றும் ஆதார் ரேஷன் அட்டை முகவரி என 2 மாறி இருப்பது கட்டாயம் ஒரே மாதிரி இருக்கணும். கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி வெளிமாநிலங்கள முகவரியை கொண்டவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஸோ இப்போ தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தகுதி இல்லாதவர்களுடைய முக்கியமான விஷயம். ஸோ மற்ற மாநில மற்றும் ஆவண முரண்பாடுகள், 40 கிராமுக்கு மேல் உள்ள கடன்கள் தள்ளுபடி கிடையாது. ஆதார் ரேஷன் எண்களை வழங்காதவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. வெளி மாநில முகவரியில் உள்ள ஆதார் ரேஷன் அட்டைகளுக்கு தள்ளுபடி இல்லை. உதாரணம் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி. தவறான ஆவண எண்களை அளித்தவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. போலி நகைகளை வைத்து கடன் பெற்றவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. ஏற்கனவே கூட்டுறவு சங்க தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவுத்துறை சங்க ஊழியர்கள் மற்றும் ஊழியர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தள்ளுபடி இல்லாதவர்களுடைய லிஸ்ட்டு. ஸோ இதுதான், இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களால் நகைக்கடனை பெற முடியும். ஸோ ஒப்பீடு அட்டவணை அப்படின்னு பார்க்குறப்ப 40 கிராம் 5 சவரனுக்குள் இருந்தால் தள்ளுபடி உடையவர்கள் அப்படியே சரியான ஆதார் எண் தந்தவர்கள் தள்ளுபடி, தமிழ்நாடு ரேஷன் கார்டு தந்தவர்கள் தள்ளுபடி, ஆக்டிவாக ரேஷன் கார்டை வச்சிருப்பவர்கள் தள்ளுபடி, குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் தள்ளுபடி, அதே போல் இலங்கை தமிழர்களுக்கும் தள்ளுபடி. தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 41 கிராமில் அதற்கு மேலே தவறான எண்,
ஆவணங்கள் வழங்காதவர்கள், வெளிமாநில ரேஷன் அட்டைதாரர்கள், ரத்து செய்யப்பட்ட அட்டை, அரசு மற்றும் கூட்டுறவுத்துறை ஊழியர்களும் தகுதியற்றவர்கள். ஸோ உங்களுடைய சுய பரிசோதனைகள் எல்லாமே நீங்கள் சென்னிட்டு உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா இல்லையான்றதை நீங்களே செக் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட வங்கிகளில் சரியான ஆவணங்களுடன் ஆதார் ஆக்டிவ் ரேஷன் கார்டு, 40 கிராமுக்குள் நகைக்கடன் பெற்ற தகுதியான பொதுமக்களுக்கு ரூ. 45,000 கோடி நிதியில் 100% நகைக்கடனை முழுமையாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.